எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இருக்காங்கங்க ஃபேமிலியோட. அவங்க எப்படின்னா, பயங்கரமாக ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, குழந்தைங்க எல்லா குழந்தைங்களுக்கெல்லாம் கற்றுக் குடுத்துட்டாங்க. பயங்கர இது கஞ்சம். அதாவது சிக்கனமா இருக்கலாங்க. சிக்கனம் இருக்கலாம், அது ஒரு நல்ல விஷயம். ஆனா கஞ்சங்க. எப்படின்னா, யாருமே அவங்க வீட்டுக்கு வரக்கூடாது. அப்படி வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ரெடியாக தண்ணி கலந்து ஜூஸ்லாம் தண்ணி கலந்து குடுப்பாங்க. அதுக்கப்புறம் காஃபி இருக்குது இல்லைங்களா, அந்த காஃபி ஒரு 1/4 டம்ளர் காஃபி தான் குடுப்பாங்க. முதல்ல என்ன செய்வாங்கன்னா, அந்த அவங்க வந்து எப்போ போவாங்கன்னு வெயிட் பண்ணுவாங்க. எப்போ வந்தவங்க எப்படி எவ்வளோ சூப்பர் பாருங்கள். ஒரு பத்திரிக்கை வைக்க போனால் கூட ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அவங்க வீட்டில். எப்படின்னா, எப்படா போவாங்க இவங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. காத்துக்கிட்டு இருந்து சும்மா குடிங்க, காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு கடைசியாக கேட்பாங்க. அவங்க போவாங்கன்னு எதிர்பார்த்து இருந்துட்டு வேறு வழியே இல்லை, அவங்க போகமாட்டாங்க போல இருக்குன்னு தெரிஞ்சுதுன்னா, அவங்க பால் ஆல்ரெடி வச்சுருப்பாங்க எப்போவுமே அவங்க வீட்டில். அது அவங்களுக்காக வச்சுருப்பாங்க. அதில் கொஞ்சோண்டு நிறையா தண்ணியை கலந்து, கொஞ்சமாக பால் எடுத்து நிறைய தண்ணியை கலந்து 1/4 டம்ளர் ஒரு காஃபி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. கொடூரமாக இருக்கும் அது. கஷாயத்தை விட கொடூரமாக இருக்குங்க. அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதே மாதிரியே நம்ம என்ன பொருள் நம்ம வாங்கின்னு போனாலும் சரி, அவங்களுக்கு நீங்கள் எத்தனை லட்சத்துக்கு வாங்கின்னு போனாலும் சரி, எத்தனை 1000 ரூபாய்க்கு வாங்கின்னு போனாலும் சரி, அவங்களோட சிக்கனத்துலேருந்து அவங்க வெளியிலே வரமாட்டாங்க. சரி, இவ்வளோ வாங்கின்னு வந்து கொடுக்குறாங்களே, இவ்வளோ வாங்கின்னு வந்து செய்கிறாங்களே, இவங்களுக்காக நம்ம ஒரு காஃபி தான் தாராளமாக கொடுத்தா என்ன, ஒரு டீ தான் கொடுத்தா என்ன, ஒரு ஸ்நாக்ஸ் தான் கொண்டு வந்து அவங்க வாங்கின்னு வர அந்த கெஸ்ட்டு வாங்கின்னு வர ஸ்நாக்ஸே கூட இவங்களுக்கு வச்சு இந்தாங்க அப்படின்னு கொஞ்சோண்டு வச்சு கூட கொடுக்கலாம் பிரித்து. ஆனால் அவங்க எதையுமே கண்ணில் காட்ட மாட்டாங்கங்க. அப்படி அப்படியே மறைச்சிருவாங்க. வரவங்கள அப்படியே உட்கார வச்சு, இப்போ நம்ம ஒன்றும் அவங்க கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இல்லை, ஆனால் இப்படிலாம் இருக்காங்க பாருங்கள். ரொம்ப ஓவருங்க. அந்த பசங்களுக்கும் அதே மாதிரி சொல்லிக் கொடுத்து, குட்டி குட்டி பசங்க தான், ஆனால் அதுங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து, அதுங்களும் அவ்வளோ சிக்கனம். ஒரு சின்ன எறும்பு கூட அவங்க வீட்டு பொருளை எடுத்துன்னு போக முடியாது. அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த எச்ச கையால் காக்கா ஓட்ட மாட்டான்னு தானே சொல்லுவாங்க. இவங்க காக்கா ஓட்டுறதில்ல, எறும்பு கூட எடுத்துன்னு போகக்கூடாது. அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஒரு பொருளும் பத்திரமா வச்சுருப்பாங்க. எப்படின்னா, நம்மலாம் வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கினோன்னா 10 வருஷம் வரும், 5 வருஷம் வரும். அவங்க வீட்டிலலாம் 20 வருஷமாக ஒரே ஃப்ரிட்ஜ் அப்படியே இருக்குதுங்க. ஒரே சோஃபா. அந்த சோஃபாவை வந்து பிச்சுக்கிட்டால் கூட என்ன பண்ணுவாங்க, பிங்காமல் உக்காராமல் பார்த்துக்குவாங்க. சும்மா சோஃபான்னு ஒன்று இருக்கட்டும் வீட்டில் மரியாதைக்காக அப்படின்ட்டு அதை என்ன பண்ணுவாங்க, பிச்சுக்கிட்ட பிறகு 2 தடவை அதை ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ரிப்பேர் பண்ணி தான் வச்சுப்பாங்களே தவிர, அது வந்து புதுசாலாம் வாங்க மாட்டாங்க. இத்தனைக்கும் நல்ல வசதி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. சாஃப்ட்வேரை நல்லா காசு வருது. ஆனால் மனசு வந்து எதுலேயுமே காசை போட மாட்டாங்க. ஒரு சின்ன பொருள் கூட வாங்க மாட்டாங்க. எல்லாமே பழசு தான். இத்தனைக்கும் அவங்களுடைய கல்யாண பாத்திரம்லாம் கூட அவங்க லாஃப்ட் போட்டு அதுக்காக எடுத்து மேலே வச்சுட்டாங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் அவங்க பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு கொடுக்கலாமா. அதனால் அவங்க வீட்டில் இருந்த பழைய பாத்திரங்களை, மாமியார் வீட்டு பழைய பாத்திரங்களை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்களே தவிர, இது புது பாத்திரங்களை எதையுமே எடுத்து யூஸ் பண்ணலை. அதே மாதிரி திருஷ்டி கழிப்பாங்க. ஐயோ, திருஷ்டி பைத்தியம். எப்படின்னா, திருஷ்டி நம்மளும் பார்ப்போம், லைட்டாக பார்ப்போம். சில டைம் நான் நம்ப மாட்டேன், இது இருக்கா இல்லையானே நம்ம நம்ப மாட்டோம் இல்லைங்களா. ஆனால் அவங்க திருஷ்டி பைத்தியங்க. யாருக்கிட்ட எப்போ பேசுனாலும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் கூட நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நல்லா இருக்குன்னு சொன்னால் அவங்க திருஷ்டி போட்டுருவாங்க. பரவாயில்லைங்க, ஏதோ இருக்க, தலைவலிங்க, கழுத்து வலிங்க, ஃபீவருங்க, டயரியா ஆச்சுங்க, இதே தாங்க வேலை. முழு நேர வேலையே இதே தான். எப்போ யார் கேட்டாலும், எந்த கெஸ்ட்டு கேட்டாலும் நாங்களாம் சொல்லி ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்லி சிரிப்போம். இது என்னது, இது உங்ககிட்ட ஒன்று, என்கிட்ட ஒன்று. உங்ககிட்ட தலைவலிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, என்கிட்ட அதே 4 கழுத்து வலின்னு சொல்லியிருக்காங்க, உங்ககிட்ட டயரியான்னு சொல்லியிருக்காங்க, என்கிட்ட ஃபீவர்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப காமெடி பீஸுங்க. அது மட்டும் இல்லாமல் கஞ்சம்னா பயங்கர கஞ்சம். எப்படின்னா, சீரியஸ் விஷயத்துக்கு கூட ஒரு பைசா எடுக்க மாட்டாங்க. அதை அடுத்தவங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்படி ஒரு கேர்ஃபுல். அது மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயங்க. நம்மளாலாம் அந்த மாதிரிலாம் முடியாது. அப்படி ஒரு காசு சேர்க்க வேணாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். என்னென்னா, வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறோம் பாருங்கள். நம்ம வந்து மிளகாலாம் தாளிப்போம் இல்லைங்களா. தாளித்த மிளகாய் என்ன பண்ணுவோம், குழம்புல மிளகாய் தாளித்து குழம்பு வைப்பாங்க இல்லைங்களா. இந்த முழு மிளகாய் சாம்பார்னு வைப்பாங்க நம்மலாம். அந்த சாம்பாரில் இருக்கிற மிளகாயை நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கி போட்டு சாப்பிடுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மிளகாயை எடுத்து வச்சு சட்னியில் போட்டு அரைப்பாங்கங்க. ஏன்னா அந்த மிளகாய் வீணாகிடுமா. அதே மாதிரியே அடுத்தவங்க வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு சீக்கிரமாக சாப்பாடு போடுவாங்க. ஐயோ, அவங்க எண்ணெயை யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க வீட்டில் ஒரு பஜ்ஜி சுட மாட்டாங்க. அடுத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஆனால் அடுத்தவங்க வந்தாங்கன்னா ஒரு பஜ்ஜி சுட மாட்டாங்க, ஒரு முறுக்கு சுட மாட்டாங்க. ஒரு பக்கோடா போட்டு கொடுப்போம், பஜ்ஜி சுட்டு கொடுப்போம். எல்லாம் கெஸ்ட்டு வராங்க, தங்கியிருக்காங்கன்னு எப்படா போவாங்கன்னு காத்துட்ருப்பாங்க. அது மாதிரிலாம் சுட மாட்டாங்க. சுட்டால் எண்ணெய் வேஸ்ட் ஆகிடுமா, அந்த எண்ணெய் சுட்ட எண்ணெயாக மாறிடுமா, அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருப்பாங்க.
அப்படி சுட்டுட்டா கூட அவங்க முகமே மாறிடும். நம்மளா போய் தெரியாமல் ரிலேட்டிவ் வீடு தானே அப்படின்னு சொல்லி வாங்கி ஏதாவது செஞ்சிட்டோம் சாப்பிட்டுட்டோன்னா அவங்க முகமே மாறிடுங்க. அந்த மாதிரி டைப்பு. அதுக்கப்புறம் வந்து இது ட்ரெஸ்ஸெல்லாம் கூட அவ்வளோ பழைய ட்ரெஸ்ஸையே திருப்பி திருப்பி போட்டுக்குவாங்க. தீபாவளிக்கு மட்டும் படைக்கிறதுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதோட சரி, ரிலேட்டிவ் வீடுங்களில் போய் தங்கி அவங்க கொடுக்குற ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துன்னு வந்து இவங்க போட்டுக்குவாங்களே தவிர, ஆனால் ரிலேட்டிவ் இவங்க வீட்டுக்கு வந்தால் அந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. எந்த இதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. வெங்காயம் தக்காளிலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுவாங்கங்க. அப்போ தான் சீக்கிரம் வதங்குமா. தக்காளியெல்லாம் நம்மளாம் என்ன பண்ணுவோம், பெருசு பெருசாக கட் பண்ணி தூக்கி போடுவோம், அது மட்டும் வதங்கும்ல. குட்டி 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 குட்டியாக கட் பண்ணி அந்த தக்காளியே போடுவாங்க. ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக தக்காளி வதங்குமா, அதில் கேஸ் மிச்சமாகுமா. இப்படிலாமும் இருக்காங்க. பயங்கர கஞ்சம். அதே மாதிரி அவங்க கஞ்சனா ரொம்ப 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 கஞ்சம். அவங்க ஒய்ஃபுக்கும் கற்றுக் கொடுத்து ஃபோன் பேசுகிற வார்த்தைகளில் கூட இவ்வளோ நேரம் பேசிட்டோம், நம்ம இந்த நிறைய வார்த்தைகள் பேசிட்டோம், இவ்வளோ வார்த்தைகள் பேசிட்டோன்ற மாதிரி பார்ப்பாங்க. அவங்க ஒய்ஃப் முதல்ல நல்ல ஓரளவுக்கு பெட்டராக தான் இருந்தாங்க. கல்யாணம் ஆன உடனே அவங்க ஒய்ஃபுக்கும் கற்றுக் கொடுத்து அவங்களும் இருக்க இருக்க கிரேஸியாக மாறிட்டாங்க. எப்படின்னா கஞ்சனாங்க கிரேசி, பைத்தியம். அதுவே பைத்தியம். காசு காசு காசு, அதை மிச்சப்படுத்தணும், திஷ்டி கழிக்கணும் அப்படின்னு அதுவே பைத்தியமாக வாழறவங்களாகவும் நாட்டில் இருக்கிறாங்க. இது உண்மை கதை. இப்போவும் அவங்களாம் அதே மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. வேறு ஒரு உண்மை ஸ்டோரியோடு அவங்கள சந்திக்கிறேங்க. நிஷா ஸ்டோரின்னு சொல்லி இந்த மாதிரி உண்மை ஸ்டோரிஸ்லாம் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.